அந்த அளவுகோல் படி தான் நம்ம இதை பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ அகதிகளாக ஓடக்கூடியவன் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஓடலை, கேரளாலேருந்து ஓடலை? கேரளாலேருந்து கல்ஃபில் நிறைய பேர் இருக்கான். ஆனால் அவன் வந்து ஒழுங்காக போனவன், சட்டவிரோதமாக போட முடியாது. 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட உதிரி வேலை செய்யறதுக்கு முறையாக அனுமதி வாங்கி விசா வாங்கி அவன் போகிறான். ப்ராப்பர் இமிகிரேஷன் கிளியரன்ஸில் போகிறான். ஆனால் குஜராத்திஸ் எப்படிங்க அவன் அமெரிக்கா, இந்தியா எங்கே இருக்கு, அமெரிக்கா எங்கே இருக்குது? 6000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பாதி கனெக்டிங் ஃப்ளைட்ஸும் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. எப்படி ஓடுறான் அவன்? மெக்சிகோ போய் மெக்சிகோலேருந்து அந்த பார்டரில் போகிறான். அதுதான் சொன்னேன் 4 வருஷமான அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள். அந்த குஜராத்தி குடும்பம் ஒன்று குழந்தைகளோட ஒரு காருக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க இறந்து போனாங்க. என்ன உனக்கு அப்படி வந்து வசதியை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு என்ன உனக்கு இங்கே நெருக்கடி வந்துடுச்சு நெருக்கடி. படித்தவன் வேணால் தொழில் தெரிஞ்சவன், படித்தவன் கூட கிடையாது, லேவாதேவி பண்ணுறவன், ஷேர் மார்க்கெட் ஆடுறவன் தான் குஜராத்தில் பழைக்க முடியுமே தவிர மற்றபடி மிகச்சிறந்த அறிவாளிகள், அறிவுஜீவிகள் இவங்கெல்லாம் பழைக்க முடியுமானா அது கேள்விக்குறி. ரெண்டாவது, ஓகே ஸ்கில்டு படித்தவன் பழிச்சிக்கலாம், அன்ஸ்கில்டாக இருக்கவனுக்கு இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்குல்ல, கல்வி மற்றும் சுகாதாரத்தில் இங்கே வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கூட நம்ம அதை கொடுக்குறோம். குஜராத்தில் குஜராத்தின் மண்ணின் மைந்தர்களுக்கு அது இல்லை. அதனால தான் அமெரிக்காவுக்கு போகிறோம். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வட மாநில தொழிலாளர்களுக்கு தமிழ் கல்வி சார்ந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. 208 பேர் என்னமோ வராங்கன்றீங்க. அதில் எவ்வளோ பேர் குஜராத்தி என்னன்னு தெரியல. இதெல்லாம் என்ன கேட்டகரின்னு நம்ம பார்க்கணும். அது அவர் அன்ஸ்கில்டாக தான் இருப்பான். ஸ்கில்டு H1B விசாவை அனுப்ப மாட்டான். வாய்ப்பு இல்லை. அவனுக்கு வந்து விசா முடிஞ்சு போச்சுன்னா அங்கேயே இருக்கலாம். ஒன்ஸ் வெளியில் வரும்போது வந்தான்னா அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போக முடியாது. அவ்வளோதான். இவனுங்க அன்ஸ்கில்டு வந்து எல்லா நாட்டிலுமே நீங்கள் பிரச்சனையாக தான் மாறிட்டு இருக்கு. அந்த அன்ஸ்கில்டு மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. மேபி அவன் டெரரிஸ்டாக இருக்கலாம், இல்லை எப்படி. அது யார் என்ன அன்ஸ்கில்டுன்றது வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரி. அது எல்லாரும் தீவிரவாதின்னு சொல்ல முடியாது. லெஸ் தான் 1% தான் இருப்பான். அந்த பாதைக்கு போகிறவன் மனிதர்கள் ரொம்ப 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 குறைவு. பட் அவனை வந்து நீங்கள் இப்போ இந்தியாவுக்குள்ளே வரான்னா அவனை எங்கே, அஃப்கோர்ஸ் 208 பேர்ன்றது ஒன்றும் கிடையாது. 140 கோடி 145 கோடி மக்கள் இருக்கிற தேசத்தில். பிரச்சனை என்னன்னா, விஸ்வகுருன்னு சொல்லிக்கிட்டு இல்லீகலாக ஏன் அமெரிக்காவுக்கு போகிறோம்? அப்போ இங்கே என்ன தேனும் பாலும் ஓடுது, நீங்கள் புழுவுறீங்கல்ல. விக்சித் பாரத் 47ன்றீங்க. இந்த 10 வருஷமாக தான் இந்தியாவில் எல்லா டெவலப்மெண்ட்டுமே வந்ததுன்னா நீங்கள் வந்து வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்கல்ல. அப்போ ஏன்டா இங்கேருந்து வந்து அன்ஸ்கில்டு லேபர் அங்கே போகிறான்? இது இந்தியாவுக்கு தலைகுணி இல்லை. நிச்சயமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும், ஊடுருவக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவுக்கு அவப்பெயரைத்தான் கொண்டு வருகிறான். எந்த அரசும் அதை அனுமதிக்க முடியாது. ட்ரம்ப் வேற 1000 பிரச்சனை இருக்குது. ட்ரம்ப்பை நம்ம 1000 விதத்தில் விமர்சிக்கிறோம். ட்ரம்ப்பால் மனிதர்களுக்கு உலகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. மாற்று கருத்துக்கு இடம்